Hi, hello. This is Riaz. Welcome back to Brainy Medic Need Tamil. எல்லாருமே வந்து லைக் என்ன ரியாஸ் காணாம போயிட்டானா, என்னென்னமோ சொன்னா, இப்படி சொன்னா அப்படி சொன்னான்னு சொல்லி நான் நிறைய இடத்துல கமெண்ட் படிச்சு பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் சீரியஸா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். தயவு செஞ்சு போன வருஷம் நான் போட்ட வீடியோவில் நான் வந்து டிசம்பர்ல சிலபஸ் முடிக்கிறேன், ஜான்ல சிலபஸ் முடிக்கிறேன்னு சொன்ன அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வருஷத்துக்கு கமெண்ட் பண்ணாதீங்க. சத்தியமா சொல்றேன். நான் அது போன வருஷம் சொன்னது. ஜஸ்ட் see the time. ஓகே, இந்த வருஷத்துக்கு நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லியிருந்தேன். ஜான்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் 4 மாசம் உன் கூட ஃபுல்லா நான் கிளாஸ் நடத்தி எல்லாமே உனக்கு முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பேசிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வீடியோவில் சொல்லியிருந்தேன். ரெகுலரா நான் ஃபாலோ பண்ற பசங்களுக்கு தெரியும். ஓகே, இன்னொரு விஷயம், நான் கிளாஸ் யூடியூப்ல சுத்தமா எடுக்கவே கூடாது அப்படின்னு வந்து வேணும்னே நான் ஒன்றும் எடுக்காம இல்லை. என்னோட ஷெடியூல் நான் சொல்றேன், கேளு. அண்ட் இன்னொரு விஷயமும் இன்னொன்று சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு ஆக்சுவலி ப்ரொஃபஷனல் டீச்சர் கிடையாது. ஐம் அன் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட். வென் யூ கோ டு எம்பிபிஎஸ், ரைட், நீ எம்பிபிஎஸ்க்கு போகும்போது நல்லா ஊர் ஊரா சுத்திட்டு இருப்ப. நான் சத்தியமா சொல்றேன், ஊர் ஊரா சுத்துவேன். பட் 4 பேருக்கு எதுவும் பண்றதுக்கு கூட வந்து மனசு வராது பார். அந்த மாதிரி பசங்க தான் வந்து இங்க வந்து கமெண்ட் நிறைய பேர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சுத்தமா 4 பேருக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி மனசு கூட வராது. ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணணும்னு கூட மனசு வராது. பட் யூ பீப்புள் பி கமெண்டிங் லைக் யூ ஆர் காந்தி, மகாத்மா காந்தி அண்ட் மதர் தெரேசா. பட் ஸ்டில் ஐம் சேயிங், நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன். இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ண அப்படின்னா பக்காவா ரிவிஷன் பண்ணலாம். பக்காவா. ஓகே, இந்த வீடியோல அதான் நான் பண்ண போறேன். பக்காவா செம்மையா படிச்சு இந்த வருஷம் சீட் வாங்குறதுக்கான ஒரு ஐடியா இது. யூ ஜஸ்ட் see that. ஓகே, see here. ஃபர்ஸ்ட் விஷயம், நான் வந்து ஆன்லைன் பேட்ச் எடுத்துட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்கும் தெரியும். அரௌண்ட் 300 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்காங்க. 250 to 300 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த பேட்ச்ல இருக்காங்க. ஸோ நான் அவங்க எல்லாருக்குமே லெக்சர்ஸ் எடுக்கணும். கரெக்டா, அவங்க எல்லாருக்குமே நான் லெக்சர்ஸ் எடுக்கணும். லாஸ்ட் இயர் நான் யூடியூப்ல ஃபுல்லா நடத்தி கூட எனக்கு யாருக்கிட்ட இருந்தும் ப்ராப்பரா ஒரு ரிசல்ட்டே கிடைக்கல. ஒரு 2-3 பசங்க வந்து லைக் செங்கல்பட்டுல எங்கெங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வாங்குறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இன்னும் சில பல பசங்க வந்து லைக் தே ஃபெயில்டு. லைக் ஃபெயில்டு மீன்ஸ் மார்க் எடுத்தாங்க, பட் it was not up to the mark. ரீசன் என்னன்னா, நான் நிறைய அவ்வளோ சொல்லி கொடுத்தேன், அவ்வளோ பண்ணேன். பட் அவங்க வந்து டெஸ்ட் எழுதல. அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு ஒழுங்கா தெரியல. அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. சரியா, அதுக்காகவே நான் என்ன பண்ணேன், சரி we will find some set of students. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் ஸ்காலர்ஷிப் தரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான பிசிக்ஸ்க்கு பேட்ச் ஒன்று பார்த்தேன் நான். 55,000 பிசிக்ஸ் பேட்ச் மட்டுமே வாங்குறாங்க. அதே மாதிரி வந்து சும்மா ஒரே ஒரு சப்ஜெக்ட் டீச் பண்றதுக்கு 5,000 அந்த மாதிரிலாம் வாங்குறாங்க. பட் நாங்கள் வந்து 6K, 7K, 8K, வித்தின் 10K வந்து ஃபுல் இயர் கோர்ஸே நாங்கள் முடிச்சிட்டோம். வித் டெஸ்ட் சீரீஸ், மென்டர்ஷிப், ரெகுலரா லைக் வீக்லி 2 times டெஸ்ட், மந்த்லி 2 times டெஸ்ட் அப்படின்னு சொல்லி மந்த்லி ஒரு 8 to 10 டெஸ்ட். அது தவிர ஃபுல் டெஸ்ட், அதுக்கப்புறம் 1 lakh questions, கொஸ்டின் பேங்க், மென்டர்ஷிப் மீட்டிங், அப்புறமா வந்து கிளாஸ் ரெகுலரா டெய்லி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. லிட்டரலி ரெக்கார்டட் செஷன் இது வரைக்கும் ஒரு ரெக்கார்டட் செஷன் கூட நான் தரல. லைவ் மட்டும் தான் எடுக்கிறேன். ஈவன் நான் ரெக்கார்டட் செஷன் கொடுக்க முடிகிற டைம் இருந்தா கூட நான் ரெக்கார்டட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் தீஸ் பீப்புள் ஆர் லைக் ரியலி ஹார்ட் ஒர்க்கிங். அவங்க மார்க் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. அண்ட் அவங்க ஆன்சர் பண்றதை பார்க்கும்போது கிளாஸ்ல ஐ வாஸ் அமேஸ்ட் that these people are improving a lot. And damn sure these people will be. If you want to study with me, you can come. And another thing, online batch எடுக்கணும். நெக்ஸ்ட் காலேஜ் போகணும். காலேஜ் போயிட்டு ஈவினிங் ஆன்லைன் பேட்ச் எடுப்பேன். அதுக்கப்புறம் காலேஜ் ஒர்க்ஸ் மட்டும் பார்ப்பேன். அதை முடிச்சுட்டு மந்த்லி ட்வைஸ் நான் கேரளா போயிடுவேன். லைக் அங்கே ஆஃப்லைன்ல டீச் பண்றதுக்கு. ஓகே, ஆஃப்லைன் பேட்ச்க்கும் நான் டீச் பண்றேன். ஸோ ஆஃப்லைன் பேட்ச்க்கு அங்கே போயிடுவேன். இது தவிர கவர்மெண்ட் லீவ் ஏதாச்சும் வரும்போது தான் நான் யூடியூப்ல நடத்த முடியும். ஓகே, ஐ எம் நாட் ஏர்னிங் தட் மச். அவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படின்னா சத்தியமா வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து நான் வேற யாராச்சும் நடத்த வச்சிருவேன். எனக்கு பிரச்சனையே கிடையாது. பட் ஐ எம் நாட் தட் லைக் அவ்வளோ ஃபினான்ஷியலாக என்கிட்ட இல்லை. சரியா, மேபி நான் நெக்ஸ்ட் இயர் வேணா கொஞ்சம் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆகிட்டேன் அப்படின்னா யூடியூப்ல ரெகுலராக யாராச்சும் ஆள் வச்சு நடத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் இந்த மாதம் கவர்மெண்ட் லீவ் வருது. லைக் 11, 12, 13 பூஜா ஹாலிடேஸ் வருதுல்ல, அப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் நடத்துறேன் யூடியூப்ல. பட் வாட் ஐ எம் டெல்லிங் இஸ், ஆல்ரெடி என்னோட யூடியூப்ல ஃபுல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நான் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபுல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் யூடியூப். சரியா, ஃபுல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் அப்புறமா ஃபுல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் முடிஞ்சிருச்சு.
சரியா? ஃபுல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபுல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல்ல தெர்மோடைனமிக்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் மட்டும் நடத்தியிருக்க மாட்டேன். மிச்ச எல்லா சாப்டருமே முடிச்சிருப்பேன். தெர்மோடைனமிக்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், அப்புறமா சொல்யூஷன்ஸ், இந்த சாப்டர் மட்டும் தான் நடத்தியிருக்க மாட்டேன். மிச்ச எல்லாமே பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில ஓவர். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி கூட நடத்தியிருந்தேன். ஸோ அது கூட பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நான் இந்த வருஷம் ஆன்லைன் பேட்ச்க்கு டீச் பண்றேன்ல, அதோட ப்ரோ லெவல் லெக்சர்ஸ். ஆன்லைன் பேட்ச்க்கு கூட நான் அவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணி லெக்சர்ஸ் நடத்தல. பட் இங்கே நான் நடத்தினது யூ கேன் ஈவன் கிளியர் ஜேஇ மெயின்ஸ். லைக் சில கொஸ்டின்ஸ்ல ஜேஇ அட்வான்ஸ் லெவல்ல கூட இருந்துச்சு. லைக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி லெக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவைலபிளா இருக்கு யூடியூப்ல. இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஜிஓசி ஸ்டார்ட் பண்றீங்க, ஹைட்ரோ கார்பன்ஸ் டில் ஆல்கோஹால் ஃபீனால் ஈதர், அப்புறமா ஆல்டிஹெச் கீட்டோன்ஸ் கார்பாக்சிலிக் ஆசிட், அது வரைக்கும் எல்லா லெசன்ஸுமே வேதாந்து நீட் தமிழ்னு ஒரு சேனல் இருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால அதுல என்னோட எல்லா லெக்சர்ஸும் இருக்கும், உட்காந்து பார்த்து முடிச்சிரு. சரியா? அதோட பெஸ்ட் லெக்சர் ஹோல் யூடியூப்ல உனக்கு கிடைக்காது. ஹிந்தியில கூட அவ்வளோ ஹார்ஸ் யூடியூப்ல யாரும் ப்ரொடியூஸ் பண்ணதில்லை. ஹைட்ரோ கார்பன்ஸ் ஒரு லெசன் 30+ ஹார்ஸ். எத்தனை ஹார்ஸ்? ஹைட்ரோ கார்பன்ஸ் மட்டுமே 30+ ஹார்ஸ் நான் நடத்தியிருந்தேன். அந்த ஒரு லெசன் நீ முடிச்சிட்டேன்னா 70% ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபினிஷ் ஆயிடும். திருப்பி அதே ரிவிஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை ஃபுல்லா உட்காந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டேன்னா உனக்கு ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், கெமிக்கல் பாண்டிங், அப்புறமா கெமிக்கல் பாண்டிங்லாம் 2-3 லெக்சர் இருக்கு. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு சொல்லி நிறைய நடத்திட்டேன். அதை பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் 2-3 வாட்டி நடத்திட்டேன். சாரி. அதுக்கப்புறமா வந்து இன்னும் வேற என்ன இருக்கு? டிஎன்எஃப், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், பி பிளாக் எலமெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. எல்லாமே யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. அது நெக்ஸ்ட் 5-10 இயர்ஸ்க்கு நீ பார்த்தா கூட நீட்டை ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் அதை வச்சு. ஓகேவா? பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி மோல் கான்செப்ட், கெமிக்கல் ஈக்லிபிரியம், இன்னும் என்னென்ன சாப்டர்லாம் இருக்கும், ரெடாக்ஸ், இது எல்லாமே நான் நடத்தினதே மோர் தென் எனஃப். உட்காந்து நீ பார்த்து முடிச்சுட்ட அப்படின்னா இட்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் பிசிக்ஸ்க்கு வா. பயாலஜி சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். பயாலஜி இஃப் யூ வாண்ட் ஸ்டடி மீன்ஸ் நீ ஓனா உட்காந்து படிக்கிறது தான் பெஸ்ட் மெத்தட். டீச்சர்லாம் உட்காந்து பார்த்து வேஸ்ட் பண்ணாத டைமை. யூடியூப்ல அந்த அளவுக்கு நல்லா நடத்துகிற டீச்சர்ஸும் இல்லை பயாலஜிக்கு சொல்கிறேன். ஓகேவா? லைன் பை லைன் உட்காந்து என்சிஆர்டி படி, ப்ராப்பராக லைக் கொஸ்டின் சால்வ் பண்ணு, அதுவே போதும். ஓகே? மிஸ்டேக் நோட் புக் மேக் பண்ணு. மிஸ்டேக் நோட் புக் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் ஏதாச்சும் எழுதுறேன்னா எந்த டாப்பிக்ல தப்பாச்சு, எது வந்து நீ வந்து கரெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் மிஸ்டேக் நோட் புக்ல நோட் பண்ணிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிட்டே வந்தா மட்டும்தான் இஃப் யூ ஆர் செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட். சத்தியமா சொல்றேன், செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வென் யூ ஆர் ஸ்டடிங் நீங்க கண்டிப்பா வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணீங்களா மட்டும்தான் யூ கேன் டூ சம்திங் இன் யுவர் லைஃப். சீட்டெல்லாம் போயிடும், அவ்வளோதான் சொல்லுவேன். சாரி, தூக்கம் வருது எனக்கு, நைட்டு ஒழுங்காக தூங்கலை அதனால. ஸோ சீயா தூங்கினேன். ஆமாம், சீக்கிரமாக தான் தூங்கணும். பட் ஸ்டில் ஏன் தூக்கம் வருது? பிகாஸ் ட்ராவல் பண்ணிட்டு நான் இன்னைக்கு நேற்று தான் கேரளாலேருந்து வந்தேன் மார்னிங். ஸோ அந்த டயர்ட்னஸ்லாம் இன்னும் போகல. ஸோ யா, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் வா. ஸோ ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸு, மோஷன் இன் 1D, அப்புறமா 2D, அந்த ரிலேட்டிவ் மோஷன் அந்த பார்ட்ல தான் முடிக்கல. இதில் 2Dல வெக்டார்ஸும் வந்துடும். வெக்டார்ஸு, லாஸ் ஆஃப் மோஷனு, ஆசிலேஷன்ஸு, அதுக்கப்புறமா இந்த சைடில் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸு, அப்புறமா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இடத்துல நினைக்கிறேன் நடத்திருக்கிறேன். ஃபுல் செஷன் இருக்கும்ல 9 hour செஷன், அதில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஆஃப் ஃபீல்ட், அப்புறம் வந்து பொட்டன்ஷியல் கான்செப்ட் அதுவும் சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் மாடர்ன் ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். ஸோ இது எல்லாமே நீ கம்ப்ளீட் பண்ணி வை. இந்த மாதம் நான் மேக்ஸிமம் மோஷன் இன் 2Dயோட மிச்ச கான்செப்டும், அப்புறமா வந்து
ஒர்க் எனர்ஜி பவரோட கான்செப்ட். ஸோ இந்த மாதம் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னென்ன ஃபிசிக்ஸ் மிச்ச கான்செப்ட்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணலையோ, எந்த லெசன் அப்லோட் பண்ணலையோ, நான் இந்த அப்கமிங் மந்த்ஸில் அப்லோட் பண்ணிட்டேன். என்னோட ஃபுல் கோர்ஸே முடிஞ்சிருச்சு. எனக்கு நீ எந்த லெசன் சர்ச் பண்ணாலும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் என்னோட டீச்சிங் இருக்கும். நீ உட்காந்து பார்த்த அப்படின்னா தட்ஸ் மோர் தென் எனஃப். பிகாஸ் அதெல்லாம் ரொம்ப ஹை லெவல் லெக்சர்ஸ், பெய்டு லெக்சர்ஸ். ஹிந்தியில் பெரிய பெரிய டீச்சர்ஸ், என்ஐடி ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் நடத்துகிற லெக்சர்ஸ் எல்லாம் வந்து நான் தமிழில் நடத்தியிருக்கேன். ஓகே, இட் ரிக்வயர்ஸ் ஹை நாலேஜ் டு அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் லெக்சர். நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடத்தணும்னா இட் ரிக்வயர்ஸ் சம் டைம். ஓகே, தயவு செஞ்சு லைக் சொல்லாத. இப்போ நான் லைவ் நடத்த வந்தேன்னு வையேன், அந்த கமெண்ட் பண்ணிங்க பாரு நிறைய பேர், ஒரு நாள் கூட நான் பார்த்துருக்க மாட்டேன். அவங்க எல்லாம் ஒரு நாள் கூட இது லைவ் வந்து அட்டன் பண்ணி அப்படியே பெருசா அப்படியே பேப்பரா கிழிச்ச மாதிரி வந்து கமெண்ட் பண்றீங்க. அது ஏன்னு புரியல. நான் லைவ் வந்தேன்னா சத்தியமா நிறைய பேர் வர மாட்டீங்க. ஒரு அன்னைக்கு கூட லாஸ்ட் டைம் நான் லைவ் வரும்போது பார்த்தேன், ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் ஒரு 100 பேர் இருந்தீங்க, செகண்ட் நாள் 50 ஆச்சு, தேர்ட் நாள் 20 ஆச்சு. இதுதான் நடந்துச்சு. சீரியஸா சொல்றேன். அப்போ லைக் என்னோட ப்ரொஃபைல் இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஐ ஹாவ் குட் ப்ரொஃபைல் நவ். சரியா? ப்ரொஃபைல் மீன்ஸ் லைக் ஐ ஹாவ் அ நைஸ் ப்ரொஃபைல். அப்போ நான் லெக்சர் நடத்த வந்தேன்னா அட்லீஸ்ட் ஒரு 100-150 இருந்தால் தான் வந்து எனக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கும், சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இப்போ நான் இங்கே ஆன்லைன் நடத்தும் போது இட் ஹேஸ் சம் 150 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இட் இஸ் லைக் அது ஒரு இது எனக்கு கரெக்டா. ஸோ இங்கே ஒரு 20 பேர் தான் பார்க்குறீங்கன்னா அது எப்படி சொல்றது, நான் கரெக்டாக உட்காந்து பார்க்கணும். அது கூட நடுவில் போவீங்க வருவீங்க. ஓகே, இந்த மாதம் ஃபிசிக்ஸ் லெக்சர் ஒரு 2 லெக்சராச்சும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைக் எந்தெந்த சாப்டர்லாம் நடத்தலையோ அதெல்லாம் நான் ஃபுல்லாக நடத்தி முடிச்சுட்டு போகிறேன். லைக் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது சரி, நீங்கள் படிக்கணும்னா அந்த வீடியோ உட்காந்து பாரு. என்னோட கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக உட்காந்து பார்த்தேன்னா கெமிஸ்ட்ரியில் 170+ தாராளமாக எடுக்கலாம். தாராளமாக, நான் சீரியஸாக சொல்கிறேன். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஏதாச்சும் சாப்டர் அப்லோட் பண்ணலன்னா அப்லோட் பண்ணிடுறேன் அதையும். ஓகே, ஸோ இதை மட்டும், இந்த 2 மட்டுமே நீ ஃபுல்லாக முடிச்சுட்ட, ஆர்கானிக் இன்ஆர்கானிக் எந்த ப்ராப்பராக பார்த்து என்னோட முடிச்ச அப்படின்னா லைக் ப்ராமிஸ் பண்ணி தரேன் 150 ஷோரா எடுத்துருவேன். 140-150 ஷோரா எடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல்ல இருக்கிற சில சாப்டர்ஸ் நீ முடிச்சுட்டு அப்படின்னா 170 கெமிஸ்ட்ரியில் பக்கா. அதே மாதிரி இப்போ நான் ஃபிசிக்ஸில் நடத்தி வச்சிருக்கிறது வந்து அரௌண்ட் ஒரு 120 மார்க்ஸ் கிட்ட நான் நடத்திட்டேன் ஃபுல்லா. மிச்சம் இருக்கிற பார்ட் தான் 120ல் ஒரு 100-110 கிட்ட நடத்தியிருப்பேன். மிச்சம் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே வந்து நான் அந்த ஃபுல் லெக்சரில் ஒரு வாட்டி எடுத்திருந்தேன். அப்புறம் கிராஷ் கோர்ஸில் சிலது நடத்தியிருந்தேன். இன்னும் நடத்தாத பார்ட்ஸ் எல்லாமே நான் இந்த அப்கமிங் மந்த்ஸில் நடத்தி முடிச்சிருவேன். இது எல்லாத்தையும் நீ டிசம்பர் எண்டு வரையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்ட அப்படின்னா ஜான்ல வந்து நான் ஃபுல் ரிவிஷன் கொடுக்குறேன் உனக்கு. ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல் 4 மாதம். ஜான், ஃபெப்ல ஒரு வாட்டி சிலபஸ் முடிக்கலாம். அப்புறமா வந்து மார்ச், ஏப்ரலில் ஒரு வாட்டி முடிக்கலாம். ஸோ கரெக்டாக போகும். உனக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு டோப்பா கிட்ட சொல்லி ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ண சொல்கிறேன். ஆர்எஸ் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் ஒரு 100 rupees 500 rupees அந்த ரேஞ்சில் உனக்கு நான் ப்ரொவைட் பண்ண சொல்கிறேன் வித் எக்ஸ்பிளனேஷனோட. Okay, I hope you people would have got that. Don't say that Riyaz காணாம போயிட்டான், ரியாஸ் எங்க போனான்னு தெரியல, இங்கே தான் இருக்கேன். பட் I'm having a hectic schedule. எக்ஸாம் இருந்துச்சு, சுத்தமா எனக்கு எழுத முடியலை. பிகாஸ் நான் சுத்தமாக படிக்கவே இல்லை. நேற்று கேரளா போயிட்டு ஆஃப்லைன் நடத்திட்டு வந்ததுனால. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஆஃப்லைனில் என்ன பார்க்கணும், ஆஃப்லைனில் என் கூட படிக்கணும்னாலும் வந்து ஆஃப்லைன் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சப்போஸ் இல்லை ஆன்லைன்லேயே எனக்கு ஜாயின் பண்ணி உங்கள் கூட படிக்கணும் அப்படின்னா ஆன்லைனில், பிகாஸ் ஆன்லைனில் ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜியும் நடத்துகிறாங்க. வர்ஷா அண்ட் பூமிகா 2 பேர் நடத்துகிறாங்க. அவங்களும் சூப்பராக நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதம் ஆன்லைனுக்கு நான் பயாலஜியும் டீச் பண்ணலான்னு இருக்கேன். அது ஒரு சைடு. ஸோ தட்ஸ் இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஐ ஹோப் ஸோ. சப்போஸ் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் வீடியோ அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் ஐடியா, ஹவு டு மேக் நோட்ஸ் ஆர் ஹவு டு மேக் மிஸ்டேக் நோட் புக்ஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜிக் வீடியோ ஏதாச்சும் வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லு. அண்ட் அகாடமிக் பார்ட் நான் பொறுப்பு. நான் உனக்கு ஃபிசிக்ஸு ஃபுல்லாக நடத்தி முடிக்கிறேன். தட்ஸ் இட். ஓகே, ஃபிசிக்ஸ் என்னென்ன மிச்சம் இருக்கோ அது எல்லாமே நான் அப்லோட் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிடுவேன். ஸோ அதுவும் உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட வேலை முடிஞ்சுது. அடுத்த 5-6 வருஷத்துக்கு வந்து எல்லாரும் உட்காந்து என்னோட வீடியோ போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். அவ்வளோதான். அந்த கான்செப்ட் ஃபுல்லாக கிளாரிட்டி கிடச்சிரும் உங்களுக்கு. ஐ ஹோப் ஸோ. என்னோட லெக்சர்ஸில் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ டூ சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேரும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.